பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை. இயேசு வந்ததே பாவியான மனுஷன் ரட்சிக்கிறதுக்காக தானே. சகேயு நின்று இந்த முறுமுறுக்கிறதெல்லாம் காதுல கேட்குது. சகேயுக்கு ஜனங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. சகேயு மேலேயும் கோபம், இயேசு மேலேயும் கோபம். அவ்வளோ முறுமுறுத்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தரை நோக்கி, அவன் பார்க்க வந்தது யார? இயேசுவை. இப்ப யாரை பார்க்கிறான்? கர்த்தரை பார்க்கிறான். கர்த்தரை நோக்கி. இதுவரைக்கும் அவன் இயேசு ஒரு நபராக, ஒரு மனுஷனாக பார்த்தான். அங்கே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறதா. இயேசு பேசின அந்த வார்த்தை, அங்கிருந்து புறப்பட்ட அந்த இரக்கம், அந்த உருக்கம், அந்த கிருபை, இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு மனுஷன் அல்ல, இவர் கர்த்தர். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஐயா இயேசுவேன்னு சொல்லியிருக்கலாம். சொல்றான், ஆண்டவரே, என் எஜமானனே, என் தலைவனே. ஆண்டவர்னா என்ன? எஜமானன். என் ஆஸ்தியில் பாதையை கோணலானவைகள் செவ்வையாகும். இயேசு இதெல்லாம் விட்டுன்னு சொல்லவே இல்லைங்க. மகிமை வந்த உடனே கோணெல்லாம் தானா சரியாகுது. அந்த இடத்துல ரொம்ப நேரம் பிரசங்கெல்லாம் பண்ணல இயேசு கிறிஸ்து. 5 நாள் கன்வென்ஷன், காலையிலே ஒரு சர்வீஸ், மத்தியானம் 3 மணிக்கு ஒரு காத்திருப்பு கூட்டம், சாயங்கால சுவிசேஷ கூட்டம், நைட் இரவுக்கு ஒரு காத்திருப்பு, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வாலிபர் கூட்டம், 5 நாள் சாப்பாடு போட்டு இப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் வைக்கலங்க இயேசு கிறிஸ்து. சின்ன பிரசங்கம் தான். இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். அவரில் இருந்த அந்த கிருபையும் அந்த உண்மையும் நன்மை அவனுக்குள்ளே பாய்ந்தோடினபடினால கர்த்தரை அவன் கண்ட உடனே, அது வெளியரங்கமான உடனேயே அவனுக்குள்ள இருந்த கோணல்கள் எல்லாம் அப்படியே நேராகிறது. அவன் வாழ்க்கையில் அவன் நேர்மையானவனாக மாறுகிறான். ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அவைகளை நாளத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன். என்ன செய்யணும்னு சொல்லலை, செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்யணும் சொல்லலை. அவரோடு வாழ்ந்தாலே போதும், கோணலெல்லாம் செவ்வையாகும். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். ஒருவன் நேராகும் போது அதனுடைய விளைவு என்ன? உன் வீட்டுக்கே ரட்சிப்பு உண்டாகிறது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இதை கேட்ட மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன சொல்லியிருப்பாங்க? அப்ப நாங்கெல்லாம் யாருன்னு கேட்டிருப்பாங்க. மாம்சத்தின்படி ஆபிரகாமின் பிள்ளைகள். இயேசு சொல்ற அர்த்தம் என்ன? இவனும் உண்மையிலேயே இன்றைக்குத்தான் ஆபிரகாமின் பிள்ளையாக மாறி இருக்கிறான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்.